மேரேஜுக்கு அப்புறம் கணவர் மாமியாரோட சப்போர்ட்டுனால சாதாரண ஐடி எம்ப்ளாயாக இருந்த ஷாலினி இப்போ நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியலோட ராஜியா மாறியிருக்காங்க. இவங்க பண்ணின ஒரே ஒரு டான்ஸ் வீடியோனால இவங்க வாழ்க்கையே தலைகீழாக மாறி போயிருக்கு. அது எப்படி அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாண்டியன் ஸ்டோர் 2 சீரியலோட ராஜியை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க நடிப்பு திறமை அவ்வளோ அபாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு எங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்னு ஏற்றுக்கிற அளவுக்கு அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுடைய உண்மையான பேர் வந்து ஷாலினி. இவங்க சேலம் பொண்ணு. இவங்க சேலத்தில் தான் பிறந்து வளர்ந்துருக்காங்க. இவங்க 2001 அக்டோபர் 29 பிறந்திருக்காங்க. இவங்க 10th வரைக்கும் படிச்சிருக்காங்க. 10th வந்து 500க்கு 478 மார்க் எடுத்திருக்காங்க. அப்போ இன்னும் 11th 12th வந்து நல்ல குரூப் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு பேரண்ட்ஸ் சொல்ல, எனக்கு 11th 12th படிக்கிறதுக்கே பயமாக இருக்குது, அங்கெல்லாம் பெரிய புக்காக இருக்குது, அதனால் நான் படிக்க போகிறதில்ல, நான் டிப்ளமோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு இன்னும் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கோயம்புத்தூர் பிஎஸ்டி காலேஜில் வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே ஒரு டான்ஸ் ஈவெண்ட் வந்திருக்கு. அதுக்காக டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக 21 ஸ்டுடியோ அப்படின்ற டான்ஸ் அகாடமிக்கு போயிருக்காங்க. அங்கே தான் டான்ஸ் மாஸ்டரை சந்திக்கிறாங்க. அவங்களும் டான்ஸ் கற்றுக்குறாங்க. 2 பேருமே வந்து முதல்ல ஒரு மாஸ்டர் ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு உறவில் தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸாக மாறியிருக்காங்க. அப்புறம் ஷாலினிக்கு அவருடைய பேச்சு, அவருடைய நடவடிக்கை, அவருடைய டான்ஸ் எல்லாமே பிடிச்சி போனதுனால அவர்கிட்ட நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா, உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷாலினி தான் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாஸ்டரோட பேர் வந்து பிரபு. ப்ரப்போஸ் பண்ண அந்த தினமே போய் பிரபுவோட அம்மா கிட்ட ஷாலினியே போய் பேசியிருக்காங்க. உங்கள் பையனை நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன், அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சிரிச்சுக்கிட்டே அது அவனுக்கு தெரியுமா அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஷாலினியும் பிரபுவோட வீட்டில் ரொம்ப பிடிச்சிருந்து ஷாலினியே தான் அவங்க வீட்லேயும், அதாவது அம்மா அப்பா கிட்டேயும் போய் சொல்லியிருக்காங்க, இப்படி நான் டான்ஸ் மாஸ்டர் பிரபுவை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவங்க வீட்டு 2 பேருமே பேசிக்கிறாங்க. 2 குடும்பத்துக்கும் வந்து ஒத்து போகுது. 2 குடும்பத்துக்காரங்களும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் இவங்க 2 பேருக்கும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அப்போ ஷாலினி வந்து 2nd இயர் தான் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனால் சொந்தக்காரங்க எல்லாரும் எதுக்காக இவ்வளோ சின்ன பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குற அப்படின்னு கேட்கும்போது, இல்லை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு 2 வீட்டுக்காரங்களும் சேர்ந்து கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. இவங்களுடைய மேரேஜ் வந்து 2019 டிசம்பர் 4 நடக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. ஏன்னா பிரபு வந்து 21 டான்ஸ் ஸ்டுடியோ அப்படின்ற ஒரு ஸ்டுடியோ மட்டும் கிடையாது, ஈவெண்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபி பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த மேரேஜ், பர்த்டே, ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் ஆர்கனைசராகவும் இருந்துட்டு இருக்காரு. இவங்களுடைய டீமில் இருக்கிறவங்க எல்லாரும் முடிவு பண்ணி நம்ம ஒரு டான்ஸ் வீடியோவாகவே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஒரு ப்ரீ வெட்டிங் டான்ஸ் வீடியோ எடுக்கிறாங்க. அதையும் வந்து யூடியூப்பில் போடும்போது அவங்களுக்கு பயங்கரமான வியூஸ் வருது. அந்த வீடியோ மட்டுமே 10 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. அதனால இவங்களுடைய மேரேஜ் வீடியோஸையும் அதில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் வந்து செல்லம்மா சாங்குக்கு வந்து 2 பேருமே டான்ஸ் ஆடி பயங்கரமான வியூஸ் வந்திருக்கு. அதுக்கும் 60 lakhs வந்து வியூஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தொடர்ந்து இவங்க வந்து சரி நம்ம டான்ஸ் ஆடுறது எல்லாருக்கும் பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் எல்லாம் ரீல்ஸ் பண்ணி போட ஆரம்பிக்கிறாங்க. இதில் இருந்து தான் இவங்களுக்கு ஒரு ஆஃபரும் வந்திருக்கு. இவங்க எவ்வளோத்துக்கு டான்ஸ் ஆடி எவ்வளோத்துக்கு அழகாக எக்ஸ்பிரஷன் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு விஜய் டிவியில இருந்து ஒரு ஆஃபர் வந்திருக்கு. கதாநாயகி அப்படின்ற ஒரு ரியாலிட்டி ஷோ ஒன்று நடக்க போகுது, அதில் நீங்கள் ஆடிஷனில் கலந்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போது ராஜி வந்து ஒரு ஐடி எம்ப்ளாயாக இருந்திருக்காங்க, சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருந்திருக்காங்க. அப்போ இப்படி ஒரு ஆஃபர் வருது அப்படின்னு சொல்லிட்டு பிரபுட்ட சொன்னதும், நீ பயப்படாத, நம்ம போயிடலாம், ஆடிஷன் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஷாலினியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷை டைப், ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்லேயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. அப்படி இருக்கிறவங்க எப்படி நான் வந்து நடிக்க முடியும் எல்லாருக்கும் முன்னாடி, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பிரபு தான் அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. உன்னால் முடியும், நீ டான்ஸ் ஆடும்போதெல்லாம் அழகான எக்ஸ்பிரஷன் வைக்கிற, அதனால உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணி ஒரு வீடியோ எடுத்து விஜய் டிவி ஆஃபீஸுக்கு அனுப்பியிருக்காங்க. அங்கே அவங்க செலக்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் சென்னையில் ஆடிஷனுக்காக போயிருக்காங்க. அதுலேயும் அவங்க வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் பெர்ஃபார்ம் பண்ண போகிறதுக்கு முன்னாடி அந்த கூட்டத்தை எல்லாம் பார்த்து ஷாலினி வந்து பயப்பட்டு இனி நம்ம வீட்டுக்கே கிளம்பிடலாம், இந்த கூட்டத்துக்கு முன்னாடியெல்லாம் என்னால் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுவாங்களாம். ஆனால் எதுவுமே எந்த தயக்கமும் வேண்டாம், நீ உன்னால் பண்ண முடியும், முடியலைன்னா விட்டுரு, நம்ம அடுத்த வேலையை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபு எப்போவுமே மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க கூட அவங்க மாமியாரும் எப்போவுமே வந்து சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. ஷாலினியோட வீடை பொறுத்த வரைக்கும், அதாவது அவங்க அம்மா அப்பா வந்து எந்த ஒரு மீடியா பக்கமுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு குடும்பம். ஆனால்
ஷாலினியோட கல்யாணம் பண்ணிக்கிட்ட வீட்டில் பார்த்தீங்கன்னா என்ன வேலை உனக்கு பிடிச்சிருக்கோ அதை நீ பண்ணு அப்படின்னு சொல்கிற குடும்பம். அதனால எல்லா சப்போர்ட்டும் வந்து கணவர் சைட்லேருந்து மாமியார் சைட்லேருந்து கிடச்சிருக்கு. அதுலேயும் மாமியார் வந்து ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் படிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அது வந்து அவங்களால முடியாதனால என்னுடைய மருமகளை நான் எல்லாமே பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவெடுத்து ஆடிஷனுக்கெல்லாம் கூடவே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கதாநாயகி ரியாலிட்டி ஷோவில் அவங்க வந்து செலக்ட் ஆகுறாங்க. 80 பேர் 50 பேர் 30 பேர் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் 8 பேரில் ஒருத்தங்களா வந்து ஷாலினி இருந்தாங்க. இந்த கதாநாயகி ஷோ பார்த்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஷாலினி எவ்வளோ அழகா நடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயும் குறிப்பாக பருத்தி வீரன் முத்தழகு அந்த பிரியாமணி கேரக்டர் எடுத்து அவங்க பண்ணதாக இருக்கட்டும், சின்ன தம்பி குஷ்பு கேரக்டராக இருக்கட்டும், அவங்க வந்து பயங்கரமாக வாங்கினாங்க. அதுலேயும் குறிப்பாக ராதிகா KS ரவிக்குமார் தான் இந்த ஷோக்கு வந்து ஜட்ஜாகவும் இருந்தாங்க. அவங்க மனசையே கொள்ள அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஷாலினி தான் இதில் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ரன்னரப்பாக வந்துட்டாங்க. கதாநாயகி ஷோ மூலமாக தான் இவங்களுக்கு பாண்டியன் ஸ்டோர் 2ல் நடிக்கிறதுக்கான சான்ஸ் கிடைச்சிருக்கு. பாண்டியன் ஸ்டோரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சீசனில் கதிர் முல்லை அப்படின்றவங்கள ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது அப்படின்றது தான் மக்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த இடத்தையும் தாண்டி வந்து நாங்கள் நடிச்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ராஜியை வந்து கலக்கிட்டு இருக்காங்க. அந்த சாப்டரே வேற இது வேற அப்படின்றது அவங்களுக்கு அதுக்கு பிறகுதான் புரிஞ்சிருக்கு. முதல்ல வந்து முல்லை கேரக்டர் எல்லாரும் விரும்புகிற கேரக்டர் நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் தயக்கம் தான் காட்டியிருக்காங்க. ஆனால் அவங்க ஹஸ்பண்டும் மாமியாரோட சப்போர்ட் வந்து அவங்களுக்கு ரொம்பவே இருந்திருக்கு. அதனால ஒரு IT எம்ப்ளாயா இருந்த அப்புறமும் கூட அவங்க இந்த மாதிரி ஒரு மீடியாவில் வர்றதுக்கான ஒரு சான்ஸையும் அவங்க தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மேரேஜுக்கு அப்புறம் கணவர் மாமியாரோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு பெண்களும் ஜெயிக்க முடியும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டாதான் ஷாலினி இருந்துட்டு இருக்காங்க. இவங்க பேய் கதைகள் அப்படின்னா விரும்பி படிப்பாங்களாம். அதே மாதிரி இவங்களுக்கு உலக நாயகன் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாண்டியன் ஸ்டோர் 2 சீரியல் மூலமாக நம்ம கிட்ட ராஜியா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு IT எம்ப்ளாயா இருந்து அதுக்கப்புறம் ஒரு டான்ஸ் வீடியோனால அவங்க வாழ்க்கையே வந்து தலைகீழாக மாறி இருக்கு. அவங்க எந்த ஃபீல்டில் இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்களோ அது அவங்களுடைய கணவர் மாமியாரோட சப்போர்ட் மூலமாக அவங்க சாதிச்சுட்டு இருக்காங்க. இவங்கள பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ரித்திகா, அதாவது சீரியல் நடிகர் ரித்திகா மாதிரி இருக்கீங்க, நிவேதா தாமஸ் மாதிரி இருக்கீங்க, பிரியங்கா மோகன் மாதிரி இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்களாம். உங்களுக்கு அவங்க யார் மாதிரி இருக்காங்கன்னு தோணுது? அதேமாரி ஷாலினியா இவங்கள உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஒரு டான்சர் ஷாலினியா, இல்லை PS2ல நடிச்சிட்டு இருக்க ராஜியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.